ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளில் தான் நாம் மிகப்பெரிய ஆறுதலை பெற்றிருக்கிறோம். அந்த ஆறுதல் இன்றும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆறுதலிலே நிலைத்திருக்க ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஜூன் மாதம் 9ஆம் தேதியில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர் நிகழ்வுக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக 2 கொரிந்தியரில் இருந்தும், நற்செய்தி வாசகம் மத்திய நற்செய்தியிலும் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பவுல் கொரிந்தியரை மக்களை பார்த்து சொல்கின்ற செய்தி, நமக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல துன்பங்கள் பட்டார். ஆனால் அந்த துன்பங்களிலிருந்து நாம் ஆறுதல் பெறுகிறோம். அதுபோல நாங்களும் உங்களுக்காக துன்புறுகிறோம். எங்கள் துன்பங்களினால் நீங்கள் ஆறுதல் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய ஆவல். அதனால் இயேசு கிறிஸ்து என்பவரை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள உங்களுக்காக எவ்வகையான துன்பங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த துன்பத்திலே நீங்கள் ஆறுதல் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். அந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு என்றும் இருப்பார் என்கின்ற ஒரு செய்தியை மக்களுக்கு கூறுகிறார். இந்த நற்செய்தி வாசகமும் மலைப்பொழிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்ற செய்தியை மத்திய நற்செய்தியை நாம் கேட்கின்றோம். கடவுளுக்காக துன்பப்படுபவர்கள், நீதியின் பொருட்டு துன்பப்படுபவர்கள், இறையாட்சியின் பொருட்டு துன்புறுத்தப்படுபவர்கள், இவர்கள் அனைவரும் எவ்வகையான பேர் பெறுகிறார்கள், எவ்வகையான பேறு பெற்றவர்களாக மாறுகிறார்கள் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. நாமும் பேர் பெற்றவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டு அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கின்ற பொழுது நாமும் பேறு பெற்றவர்கள் தான். அனைவரையும் இருப்பது போல ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்கள் தான். அனைவரையும் எந்தவித ஏற்றத்தாழ்வும் என்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்கள் தான். இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது நாமும் பேறு பெற்றவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கின்ற பொழுது நாமும் பேறு பெற்றவர்கள் தான். அந்த பேறு பெற்றவர்களாக வாழ தேவையான ஆசையை கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.